நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் கண் பார்வை அதிகரிக்க ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கண்ணில் நிறைய பேருக்கு சிக்கல். 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு 20 வயசு பசங்களும் பார்வை குறைவு. ஏன்னா அவங்க உணவு சாப்பிட்றது இல்லை. வீட்டில் கடையில் போய் 2 தோசை ஒரு இட்லி இப்படி சாப்பிட்றாங்க. அப்போ சத்தான உணவுகள் இல்லை. அதனால் கண் பார்வை குறையுது. கண் பார்வையை சரி செய்கிறதுக்கு கோவை இலை, பன்னீர் ரோஜா, பெருஞ்சீரகம், கழுதைப்பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். கண் பார்வை அதிகரிக்க இயற்கையாகவே சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே தொலைக்காட்சி அதே போல் ஃபோனில் எல்லாத்துலேயுமே அதிக நேரம் பார்க்குறாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது வெளியே போய் விளாடுவாங்க முன்னாடிலாம். இப்போ விளையாடுற நேரத்தையும் குறைச்சிட்டாங்க, விளையாட்டையும் குறைச்சிட்டாங்க. விளையாட்டை குறைச்சிட்டு அதையும் பக்கத்துலேயே உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகம் கண்ணில் நீர் வலியுது, ரெட்டெழுத்தா தெரியுது அப்படின்ட்டு குழந்தைங்க சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம குறிப்பிட்ட நேரம் வரை அதை பார்க்க விட்டுட்டு அப்புறம் மற்ற நேரங்களில் படிக்க செய்ய வேற ஏதாவது ஒரு வேலை செய்ய அப்படின்ட்டு மற்ற ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க அது தொடர்ச்சியாக வச்சுக்கிற மாட்டாங்க, பழக்கத்தில் மாற்றிக்காங்க. அப்படி தொடர்ச்சியாக பழக்கத்தில் வைக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த கண் பார்வை கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும். அதே போல் பெரியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இயற்கையாகவே வயதுகள் கூட கூட உடலில் சத்துத்தன்மை குறையும். அதோட ரத்தம் சீராக செயல்படாது. ரத்த ஓட்டம் அவங்களுக்கு குறைந்த அளவு தான் போகும். உடல் மெலிந்து தான் இருக்கிறதுனால உணவுகளும் சரியாக எடுக்காமல் இருப்பாங்க. அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா வயதானவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்க விடாமல் தவிர்த்துட்டே வந்தாங்கன்னா இதிலேருந்து எளிமையாக சரியாகலாம். மலச்சிக்கலோட நமக்கு இந்த நோயை கொஞ்சம் அதிகரித்துக்கிட்டே வருது அப்படின்றவங்களுக்கு நாம் வீட்டிலே எளிமையாக இந்த மருத்துவத்தை செஞ்சு பயன்படுத்தலாம். இதுக்கு கோவை இலை எடுத்துக்கிறோம். கோவை இலை நீர்த்துவத்தன்மையுடையது. இது கண் பார்வைக்கும் சரியாகும். அதே போல் கண் பார்வையில் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையை எளிமையாக சரியாகக்கூடியது. மலச்சிக்கலையும் தடுக்கும். அதனால் இதை நாம் மருந்தாக பயன்படுத்துகிறோம். பன்னீர் ரோஜா பூ 2 பூ எடுத்துகிட்டு இதை 2ஐயும் நம்ம கைட்டே கசக்கிக்கலாம். கரெக்டாக 2 பூ எடுத்தால் இந்த அளவு வரும். இந்த அளவு பெருஞ்சீரகம் எடுத்துட்டா போதுமானது. இது கைட்டே நல்லா கசக்கிடணும். இந்த அளவு கசக்கிட்டா போதுமானது. இதோட கோவை இலை நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த அளவு அரைச்சிக்கிட்டா போதுமானது. கழுதைப்பால் 2 ஸ்பூன் இதில் நாம் சேர்த்துக்கிறணும். நம்ம கண்ணுக்கு விடையில இது எல்லாத்தையும் மொத்தமாக கலந்துட்டு எடுத்து இந்த அளவு பிழிஞ்சு விட்டால் போதுமானது. அது 2 சொட்டு, ஒரு கண்ணுக்கு 2 சொட்டு போதும். இந்த அளவு காலையில் தினம் ஒரு வேளை செஞ்சுட்டே வந்தால் போதுமானது. அந்த பார்வை சீக்கிரமாக சரியாகும். குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது எளிமையாக பார்வை சரியாகிறதுக்கு இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். கண் பார்வை அதிகரிக்க நம்ம சோம்பு பயன்படுத்துகிறோம். கோவை இலை, கழுதைப்பால், பன்னீர் ரோஜா இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ கையிலேயே கசக்கி இந்த கழுதைப்பாலில் முக்கி வச்சுருக்காங்க.
இதிலேருந்து எடுத்து நேரடியாக ஒரு 2 சொட்டு அல்லது 3 சொட்டு போதுமானது, அதிகம் தேவையில்லை. இது வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை கூட விடலாம், தவறு கிடையாது. 4 நாளைக்கு ஒரு முறை விட்டாலே போதுமானது. ஏன்னா தினந்தோறும் யாரும் செய்ய மாட்டாங்க. 4 நாளைக்கு ஒரு முறை இந்த பால் வந்து அப்படியே மெதுவாக விட்டோம்னா போதும். ஏன்னா கோவையில் பன்னீர் ரோஜா கழுதைப்பால் வந்து படும்போது கண் பார்வை அதிகரிக்கும். சோம்பு வந்து நல்லா சுத்தம் செய்யக்கூடியது, அங்கே இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது. அப்போ கண் தெளிவாக தெரியும். கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.